ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் தாங்க ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. நம்ம மல்லிக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த கலாவதி ரவுடி கிட்ட தான் நம்ம வெண்பா மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் அவ எங்க இருப்பா ஏது இருப்பான்னு தெரியாம அங்கங்க போயிட்டு ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாக போன சூழ்நிலையில கூட விஜய் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல வெண்பா எங்க இருப்பா, அதாவது அந்த கலாவதி கிட்ட தான் இருப்பாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த கலாவதி பொம்பளை வந்து எங்க இருக்கா அப்படின்னு தெரியாம ரொம்பவே வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம மல்லி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல உக்காந்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கலாவதியையே வந்து நேர்ல பாத்துட்டாங்க நம்ம மல்லி. இதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா? சும்மா சக்க போட்டு நம்ம வெண்பாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துட்டு போறாங்க. இந்த விஷயத்துல மல்லி ரொம்பவே சின்சியரா களத்துல இறங்க போறாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே அவங்க எப்பவுமே ஷார்ப்பா தான் இருப்பாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. வெண்பா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் விஜயாக்கிட்டும் மல்லியாக்கிட்டும் வெண்பா வேணா உயிரே வச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மள வெறுத்துட்டாரே அப்படின்றதுக்காக கூட அதுக்காகவும் சேர்ந்து நம்ம மல்லி வந்து கோவத்துல களத்துல இறங்க போறாங்க. கண்டிப்பா பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த கலாவதியை வந்து கையும் களவுமா பிடிச்சி நாகுவும் மல்லியும் சேர்ந்து அடிக்கிற அடியில வெண்பாவே தானா அங்க வந்து சேரணுங்க. அந்த மாதிரி பண்ண போறாங்க. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மல்லி கண்ணிலேயே இந்த கலாவதி பட்டாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க, கண்ட துண்டமா வெட்டி போட போறாங்க. சரிங்க, இப்போ வந்து மல்லியும் நாகுவும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. நாளைக்கு வாங்க ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதனால அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த கலாவதியும் வந்து போயிருக்காங்க. ஒரு தேவருக்கு நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்தா போட்டுக்கிட்டு போறாங்க. பாருங்க, நல்ல நேரம் தண்ணி குடிக்கிற அந்த நேரத்துல நம்ம மல்லி அங்க இருந்திருக்காங்க. தண்ணி குடிக்கும் போது அந்த முகத்துக்கு மூடி இருந்த திரைய தூக்கி போட்டுட்டு அந்த கலாவதி பொம்பளை வந்து தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அந்த செகண்ட்ல தான் நம்ம மல்லி வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு டவுட்ல போன்ல அந்த போட்டோ நம்ம தீபன் அனுப்புனார் இல்லைங்களா, அந்த போட்டோவை பார்த்து செக் பண்றாங்க. பார்த்ததும் ஏய் நில்லு நில்லுன்னு கத்துறாங்க. உடனே அப்படி சவுண்டு போட்டதுமே வந்து அந்த கலாவதி வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இருந்தாலும் நம்ம மல்லி நாகு ரெண்டு பேரும் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு கட்டத்துல அந்த கலாவதியை கையும் களவுமா பிடிச்சு அடிச்சு உதச்சி உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த வந்து எப்படியும் சீக்கிரத்திலே இன்னும் 1-2 எபிசோட்ஸ்லேயே வந்து நம்ம வெண்பா வந்து சேர்ந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இருக்கு மல்லி எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் வந்து இந்த அளவுக்கு மல்லியை வெறுத்து பார்த்ததில்ல. மல்லியும் வந்து அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, ஒரே ஒரு நாள்ல மனுஷன் பார்க்க முடியாத அளவுக்கு கூட வெறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல வெண்பாவை நம்ம மல்லி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வருங்க. ஏன்னா மல்லி தான் தொலைச்சா, இதுக்கெல்லாம் காரணம் மல்லிதான் சொல்லிட்டு குத்தி 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 காட்டிட்டு இருக்காரு விஜய். ஒரு டைம் 2 டைம் சொல்லலாம், ஆனா அதையே சொல்லி மனுஷங்களை காயப்படுத்தினா என்னங்க நடக்க போகுது? அதனால கண்டிப்பா மல்லி தான் வந்து வெண்பாவை கண்டுபிடிக்க போறாங்க. வெண்பாவை கண்டுபிடிச்சு விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் தீபனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த பழைய போன் மூலயமா ஒழுங்கா உண்மையை சொல்ல தீபிகா அப்படின்னு பயங்கர கோவத்தோட தீபன் வந்து பேசுறாரு. வேற வழியே இல்லாம கையும் களவுமா சிக்கினதுக்கு அப்புறம் ஆமா வெண்பாவை நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொல்லுவாங்க. அந்த வந்து கேம்ல வந்து 100 மீட்டர்ஸ் ரன்னிங்ல நம்ம ஐஷு குட்டி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிருந்து விட்டுருங்கடான்னு சொன்னேன். அவங்க கிட்ட இருந்து வெண்பா தப்பிச்சு போய் வேற ஒரு ரவுடிங் கிட்ட மாட்டிக்கிட்டா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சரிங்க, அது எப்படின்னா இருக்கட்டும். இப்ப வெண்பா கிடைச்சிட்டு போறாங்க. நம்ம மல்லி வந்து மாசா களத்துல இறங்கி அந்த கலாவதி பொம்பளை கிட்ட சண்டை போட்டு நம்ம வெண்பா குட்டியை கூட்டிட்டு வர போறாங்க. இந்த தரமான சம்பவத்தை நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது கூடிய சீக்கிரத்துல வரப்போதா அப்படின்னதும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.